Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல SQL செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஆல்ரெடி வீடியோ 1 வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காம சேனல்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லீட் கோட்குள்ள என்டர் ஆன உடனே ஸ்டடி பிளான்ல SQL 50 அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இதுல வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நான் டெய்லி ஒன் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு செகண்ட் ஒன் ஃபைண்ட் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் ரெஃபரி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் தான், இது ஒரு ஈஸி லெவலான ப்ராப்ளம் தான். இதைத்தான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் கஸ்டமர் ரெஃபரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் இது மாதிரி டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. டேபிளோட நேம் மட்டும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து காலம் வந்து 3 காலம் இருக்கு. அதாவது ஐடி, நேம் அண்ட் ரெஃபரி ஐடி அப்படின்னு இருக்கு. இதோட டைப் டேட்டா டைப் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. In SQL, ID is the primary key column for this table. இங்க இருக்க ஐடின்ற காலம் தான் வந்துட்டு பிரைமரி கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூனிக் கீ அதுக்கு வந்து இருக்கும். Each row of this table indicates the ID of the customer. ஒரு row, அதாவது each row of this table, இந்த டேபிள் இருக்க ஒரு ரோவும் வந்துட்டு அந்த கஸ்டமரோட ஐடியை வந்து ரெஃபர் பண்ணும் அண்ட் அவங்களுடைய நேம் வந்து ரெஃபர் பண்ணும் அண்ட் அந்த ஐடியை யார் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்றதையும் ரெஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஐடின்றது அவங்களுடைய ஐடி வந்து ரெஃபர் பண்ணும், அவங்களுடைய நேம் வந்து சொல்லும், அவங்கள யார் ரெஃபர் பண்ணாங்களோ அந்த ரெஃபரியோட ஐடி வந்துட்டு ரெஃபரி ஐடியில வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்றாங்க. Find the name of the customer that are not referred by the customer ID equal to 2. அதாவது நம்ம வந்து நேம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். Find the name of the customer. கஸ்டமரோட நேம் கண்டுபிடிச்சா போதும். Not referred by customer ID with நம்பர் 2. அதாவது கஸ்டமர் ஐடி நம்பர் 2 இருக்கிறது வந்து அதை தவிர மீதி எல்லாத்தோட நேம் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆர்டர்ல வேணாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த், 5, 6 அப்படின்னு இருக்கு. அவங்களுடைய நேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃபரி ஐடி வந்துட்டு நம்மளுக்கு 2 இருக்குல்ல. ஸோ இந்த 2 தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த 2 தவிர மீதி என்னென்ன இருக்கு, 1, 2, அவங்களுடைய நேம் மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ண போதும். ஸோ வில், ஜேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில், ஜாக் அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணா போதும். செகண்ட் இருக்கிறத மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கான SQL query என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாத்திரலாம். பாத்தீங்கன்னா செலக்ட் நேம், அதாவது நம்ம நேம் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து புரியணும்னா நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. செலக்ட் நேம், அதாவது நம்ம நேம் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அதை மட்டும் நம்ம செலக்ட்ல கொடுத்துடலாம். ஃப்ரம் கஸ்டமர், கஸ்டமர்ன்றது இந்த இடத்துல டேபிளோடைய நேம். ஸோ ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். வேர் ரெஃபரி ஐடி நாட் ஈக்குவல் டு 2, அதாவது நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ரெஃபரி ஐடி 2 இல்லாம இருந்தா அவங்களுடைய நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஆர் ரெஃபரி ஐடி இஸ் நல், சில டைம்ல நல் வேல்யூ வந்துச்சுன்னா அதை தவிர்த்தும் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த இதையும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு எந்தெந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும்னா நாட் ஈக்குவல் டு 2 இருந்தாலும் ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்க இந்த இடத்துல ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எய்தர் ஏதாவது 1 ட்ரூவா இருந்தா கூட நம்மளுக்கு அது ரிட்டர்ன் ஆகும். ரெஃபரி ஐடி நல் இருந்தாலும் அது ரிட்டர்ன் ஆகும். ஸோ செலக்ட் நேம் ஃப்ரம் டேபிளுடைய நேம் வேர் ரெஃபரி ஐடி நாட் ஈக்குவல் டு 2 ஆர் ரெஃபரி ஐடி இஸ் நல். இதை கொடுத்துட்டு நம்ம வந்து கோட் ரன் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். ஸோ ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆயிடுச்சு. ரன் ஆன உடனே கோட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.